தமிழ் திரை இசையில கவிஞர்கள்ல ஓஜின்னா கண்ணதாசன் அவர்களை தான் நான் சொல்லுவேன். அவரை மாதிரி எளிமையாவும் அப்படியே மனசுல போய் அப்படியே அடிக்கிற மாதிரியும் சொல்ற மாதிரி சொல்றதுக்கு இன்னொரு கவிஞர் இல்லவே இல்லை அப்படிங்க என்னுடைய ரசனை தெரிவு. ஒரு படத்துல ஒரு பாட்டு எழுதுறாருன்னா அந்த பாட்டு படத்துக்கு அவ்வளோ அட்டகாசமா பொருந்துற மாதிரி அவர் எழுதுவாரு. குலமகள் ராதை படத்துல வந்துட்டு ஒரு பாட்டு இருக்கு. பகலிலே சந்திரனை பார்க்க போனேன், அவன் இரவிலே வருவதாக ஒருத்தி சொன்னாள். இரவிலே அவனை காண நானும் நடப்பேன், அவன் எல்லோரும் பார்க்கும்படி உயரத்தில் இருப்பான். இரவிலே அவனை காண நானும் நடப்பேன், அவன் எல்லோரும் பார்க்கும்படி உயரத்தில் இருப்பான். அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா சந்திரனை எப்பவுமே இரவுல தானே வரும், அது போய் ஒருத்தர் சொல்லணுமா? அது இரவுல வந்தா சந்திரன் உயரத்தை தான் இருக்கும், அது யாருக்குமே தெரியாதா என்ன அப்படின்னு நமக்கு தோணும். படத்தோட சிச்சுவேஷனோட அதை கேட்டீங்கன்னா அந்த பொருள் புரியும். ஏன்னா ஒரு காதலனுக்கு காதலிக்கு ஒரு சின்ன ஊடல் வரும், பிரிஞ்சிருவாங்க. அந்த காதலனோட பெயர் சந்திரன், அந்த நாயகனோட பெயர் சந்திரன். அவன் வந்து இவளை பிரிஞ்சு ஒரு சர்க்கஸ் கூடாரத்துல வேலை செய்வான். அதுக்கப்புறம் பார்க்க போகும்போது அவர் 6 மணிக்கு மேல இருக்க ஷிஃப்ட்ல தான் அவர் ஒர்க் பண்றாருன்னு ஒருத்தி சொல்லுவாங்க. ஸோ 6 மணிக்கு மேல அவனை பார்க்க போனா அவன் 6 மணிக்கு மேல அங்க வேலை செய்யறதுனால பகல்ல எங்க இருக்காருன்னு தெரியாது. இவளை பார்க்க தவிர்த்துட்டு பகல்ல எங்கேயோ போயிடுவாரு. 6 மணிக்கு மேல வந்து அவர் சர்க்கஸ் வேலையில சர்க்கஸ்க்காக அப்படி மேல இருப்பார் இல்லையா? ஸோ அதை குறிப்பிடுற மாதிரி தான் இரவிலே எல்லோரும் பார்க்கும்படி உயரத்தில் இருப்பான்னு சொன்னது. அது சர்க்கஸ்ல அவர் ஈடுபடுறத சொல்றது. பாடலுக்கு பொருந்துற மாதிரி அட்டகாசமா எழுதுறேன், அதே சமயம் சந்திரன் மேல இருக்குன்னு தனியா ஒரு பொருள் தர மாதிரியும் அவர் எழுதியிருப்பாரு. நம்ம இந்த சீரியஸ்ல கண்ணதாசன் பாடல் பத்தி நிறைய சொல்லலாமே, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தொடர்ச்சியா நீங்க பாருங்க, கண்ணதாசன் பாடல் பத்தி நம்ம நிறைய பேசுவோம். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை.